அவசரம் தேவையா உனக்கு? கார்ல காலேஜ் போஸ்னா கேட்க மாட்டேங்கிற. பஸ்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா போவோம்ப்பா. நீங்க ஃபாஸ்டா போங்கப்பா. அதுல என்னமா ஜாலி? ஐயோ அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. பஸ் கிளம்புதுப்பா. சரி சரி டென்ஷன் ஆகாத. நீ ஏறாம பஸ் கிளம்பு. நிறுத்துங்க ப்ளீஸ். சரிப்பா. பாத்து பத்திரமா போ பாப்பா. பை பா. பை. கவனிக்கலண்ணா. யோ ஏடியா ஐயா நோட்ட முடி. என்னையா காலையில இங்க டிஎஸ்பி ரைடு வராராம். அதான் காலையே வந்து பீட் நோட் செக் பண்ணலாம் தானே. நீங்கண்ணே பொண்ணு காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு, அதான் பஸ் ஏற்றி விட்டு போலான்னு வந்தேன். சாயங்காலம் குடோன் பக்கம் வா, பேசிக்கலாம். வாங்கண்ணே. என்னடி பஸ் இன்னும் வரல? இன்னும் வரலடி. ஏன் புள்ள என் கையை பிடிச்சிருத்தா? நான் இல்லடா. சாரி சார், சாரி ஒன்று லேட் ஆயிடுச்சு. நல்ல இடத்துக்குள்ள கையெழுத்து போடியா. வாங்க, எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டேன், கையெழுத்து போடுங்க. பேங்க்காரர அவன் ஆசையை மெக்கானிக் ஷாப் வைக்கணுங்கிறதான். சீக்கிரமா லோன் கொடுங்க. கொடுத்துருவோம். இங்க ஓனர், அது சர்வீஸ் சென்டர் ஓனர். சரி விட்றாப்பா, எனக்கு தெரிஞ்ச மட்டும் இதை சொன்னேன். ஓ அப்படியா 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 அவங்க ரகா என் கையெழுத்து போடுங்க. ஓ அப்படியா 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 ஓ அப்படியா நான் நினைச்சேன் எங்க ஐயா செஞ்சுட்டாரு. அப்படியா தெருவுக்கு போறப்ப தேங்க்ஸ் சார். எப்படியாவது கொஞ்சம் லோன் அமௌண்ட்டை சீக்கிரம் ரெடி பண்ணுங்க சார். ஓகே பண்ணிடுவோம். பேப்பர் பேப்பர் பாத்ரா கவாசே போ 10 ரூபாய். வாடி நல்லா இருங்க அங்கிள். என்னடி பேசுற? அட விடுங்கக்கா, குழந்தை போய். தேங்க்ஸ் பிரியா மனுஷி, வரேன். இருங்க. என்னம்மா? கீழே குனிங்க. எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்காம இருந்ததுக்கு. அப்படியா? பொம்பளை பிள்ளை இருந்துக்கிட்டு இப்படி பப்ளிக் பிளேஸ்ல ஆம்பளை பையனுக்கு முத்தம் கொடுக்குறியே, உனக்கு வெக்கமே இல்லை? சீ போங்க அங்கிள். சாரி சார், பேப்பர் பறந்துருச்சு. எல்லாம் சரியா தான் இருக்கு. சரிங்க சார். எல்லாம் சரியா இருக்குங்களா? வரேன். பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு ஒன்றும் கொடுங்க சார். கவலைப்படாதீங்க, முடிச்சு கொடுத்துறேன். டேய் ஐயா டீ. தள்ளி போயா நாரி தொலையுது. கோல்டு லவ் கோல்டு லவ். நாய் நெறியெல்லாம் 4-5 வயசுல கல்யாணம் பண்ணுது. இப்படி 4 வயசாகியும் இன்னமும் கல்யாணம் முடிக்காம ஏன்டா என்னை அசிங்கப்படுத்துற? தாத்தா போடா உன்னையெல்லாம் பேரன்னு சொல்லிக்கிறதுக்கே கேவலமா இருக்கு. சரிங்க, அங்க சலூன்கள்ல இருக்கானே. இரு வந்து வச்சுக்க. சீக்கிரம் லோன் ஓகே ஆயிரும் சார். டீலர்ஸ் இப்போ வேற யாருக்கும் கொடுத்துறாதீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் சார் சொல்லுங்க கல்யாணராமன் சார். என்ன சார் மூஞ்சில 300 ரோசாப்பூவை பிச்சு போட்ட மாதிரி அப்படியே ஜொலிக்கிறீங்களே, என்னவா? சார் ஃபெஸ்டிவல் டே எல்லோ சுடிதார். அது ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம ஃபங்க்ஷன்ல மஞ்சள் சுடிதார் பின்னாடி மந்திரி சுட்டு மாதிரியே தெரிஞ்சாப்ல, அதை கேட்குறாப்புண்ணே. சும்மா. ஓ அந்த பொண்ணா? இப்போ என்ன சார், அந்த வண்டிக்கு நம்பர் வாங்கியாச்சா இல்லைன்னு தெரியணும், அவ்வளோதானே? வண்டி நம்பரா? அந்த அக்கா யாரையாவது லவ் பண்ணுதா இல்லையான்னு தெரியணும், அதானே? சரி விடுங்க சார், நம்பர் வாங்கியாச்சா இல்லைன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன். சந்தோஷம். தேங்க்யூ சார். என்ன நேரத்தில் நோட்டு வச்சு விட்டாங்களோ, எவன் வீட்டில் இலை விழுந்தாலும் இவனைத்தாண்டா கூட்டு போறாங்க. ஐயா, இவர் என்ன பந்தி வைக்க கூட்டு போறோம்? எங்க குடும்பியை இங்க தான் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இந்த சுத்துப்பட்டுல எங்க தப்பு நடந்தாலும் இவர் சொன்னாதான் நாங்க நைட் ரவுண்ட்ஸ்ல இருந்தோம்னு டிஎஸ்பியே நம்புறாரு. என்ன எங்க கிடாவட் அடைச்சு ஓனர் விருந்து கூட்டு போறீங்க? இலை எடுக்க ஆள் இல்லையா, நீனா போறது? இவன்லாம் பேசுற அளவுக்கு ஆக்கிட்டீங்களா? யோ அப்பாச்சி, நாங்கெல்லாம் டெல்லி விருந்து வரைக்கும் பார்த்தவங்க, எங்கள்கிட்ட வா. ஆனா திரும்பி நின்னா எலியால பேசுவான். என்ன கவிதையில சொல்றேன். நன்றி வணக்கம். ஓனர் கிளம்பிட்டாரு, பாத்துக்கடா. நாம நம்ம செல்ல தரோம். ஹாய் மாம். ஹாய். வாங்கண்ணே. என்னடா ஜானு, ஓனர் இல்லையா? வெளில போயிருக்காருண்ணே. சரி, அந்த பேக் கொஞ்சம் எடுறா.
மறுபடியும் எப்பனே வருவீங்க? அடுத்த வாரம்டா. போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா? மிஸ்டு காலு. போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா? பழையபடி மிஸ்டு காலா? ஐயோ இந்த வரேன். போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா? அத எம்எல்ஏ வரேசிப்படாடி. ஒரு அப்பத்தை ஒழுங்கா துக்க முடியாடி. இரு. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் செல்லப்பாவால் சுவிட்ச் ஆஃப் செய்யப்படுகிறது. எங்களுக்கு வேற நம்பர் இல்லை. இப்ப எப்படி நீ பண்றேன்னு பாக்குறேன். அதை விட்றா, டெய்லி நடக்கிறதாண்டா. 1000 ரூபாய்க்கு சேஞ்சு கொடு. அண்ணே 600 ரூபா தானே இருக்கு. டேய் பரவாயில்லடா, குர்ரா, நான் வந்து வாங்கிக்கிறேன். சரிண்ணே. மாஸ்டர் டியூட்டிக்கு ரெடியா? ரெடி. பாப்போ 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 30 வீடியோ முன்னாடி எவ்வளோ நாள் கேட்குறீன்னு பார்க்கலாம். 100 கிலோமீட்டர். வேர்வை போதும். வேர்வை ஆட் பண்றத மிலிட்ரி வாட்ச் பண்ணிட்டானே. இவன் உண்மையிலே ஓடுறவனாச்சையா. கொண்டாடிக்கிட்ட போட்டு கொடுத்துருவானோ. பாகிஸ்தான் பார்டர்ல நிக்கிற மாதிரி வெறுப்பா நிக்கிறானே. போற ஐடியா இல்லையா? என்ன சொல்ற? வேணாயா? இதையும் கலெக்டா சென்சார் பிரச்சனை வரும்யா. போயா. எமாக சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் சார். இந்தாங்க சார். உங்க டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. தேங்க்யூ சார். நீங்க சர்வீஸ் சென்டர் எந்த ஏரியாவில் பிளான் பண்றீங்க? சோழம் தான் சார். ஓகே, இந்த ஃபார்மையும் ஃபில்அப் பண்ணி சார்ட்ட கொடுத்துருங்க. லோன் வேல்யூவை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. சரிங்க சார். முதல்ல இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடியட்டும். சரிங்க சார். அதுக்கப்புறம் மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஜானு அண்ணே கடைக்கு தான் போகிறேன், உட்காரு. சரிண்ணே. என்னடா ஜானு, ஸ்பெஷல் கிளாஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுண்ணே. 10th பப்ளிக்கடா தம்பி. ஓனர் உன்னை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. நல்லா மார்க் எடுக்கணும் என்ன? கண்டிப்பாக எடுத்துருவேண்ணே. என்னடா இபி ஆபீசர் வண்டியோட மல்லு கட்டிக்கிட்டு நிற்கிறாரு? தெரியலண்ணே. என்ன சார், என்னாச்சு? என்னன்னு தெரியல தம்பி. நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு நடுவில் நின்று மக்கர் பண்ணுது. நான் வேணா பார்க்கட்டுங்களா? பாருங்க. என்ன தம்பி ப்ராப்ளம்? உங்க வண்டி தான் ப்ராப்ளம். 20 வருஷமா ஒரே வண்டியை வச்சு ஒப்பேத்திக்கிட்டு வண்டியை மாத்துங்கன்னு சொன்னா கேக்குறீங்களாப்பா நீங்க? எப்பவுமே பழசுக்கு தாமா மவுஸ் ஜாஸ்தி. இது எப்பேற்பட்ட வண்டி தெரியுமா? கரெக்டாக சொன்னீங்க சார். இந்த மாதிரி பழைய வண்டி தான் சார் நம்ம ஊர் ரோட்டுக்கெல்லாம் லாய்க்கு. இவங்களுக்கெல்லாம் எங்க சார் இந்த வண்டியை பற்றி தெரிய போகுது? ஏங்க, எங்களுக்கு என்ன தெரியும் தெரியாதுன்னு உங்ககிட்ட சர்டிபிகேட் கேட்டோமா நாங்க? இந்த வண்டி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகாது. நான் நடந்தே வீட்டுக்கு போறேன். என்ன பொண்ணுடா அது? செல்லம் கொடுத்து வளர்த்தாவே இப்படித்தான். ஓகே தம்பி, உங்க கை பட்ட உடனே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சே. ஆமா, சர்வீஸ் சென்டர் எப்போ ஆரம்பிக்க போறீங்க? அது விஷயமா தான் சார் லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சோன்னே ஆரம்பிச்சிடுவேன் சார். அப்படியா? பேங்க்கில் உங்களுக்கு ஷூரிட்டி எது வேணும்னா சொல்லுங்க, நான் இருக்கேன். வரட்டுமாப்பா? கண்டிப்பாக சொல்கிறேன் சார். ஸ்கோர் என்ன?
ஸ்கூட்ரு 140. விக்கெட் 2. யார் யார் அவுட்? தவானும் கோலியும். கோலி ஏன் அவுட் ஆனா? கோலி ஏன் அவுட் ஆனானா? எத்தனை ரன்லன்னு? 18. தவானு 23. இப்போ யார் யார் விளையாடுறது? ரெய்னாவும் தோனியுங்க. தோனி எத்தனை ரன்னு? ஏமா நீ என்னம்மா நக்கீரை விட்டுக்கு எழுத்து அவுட் உள்ள மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. அதான் ஓடுதுல வந்து பார்த்துக்கோல. சும்மா 9 மேட்ச் பார்க்க விடாம. ஹலோ. என்ன? கவாஸ்கர் ரொம்ப பொறுமையான ஆளு. நீங்க படுற கோவத்துக்கு வேணா உங்க பேரை ஹர்பஜன் சிங்னு மாத்தி வச்சுக்கோங்களேன். பொருத்தமா இருக்கும். ஓட்ட ஸ்கூட்டர். ஏப்பா ஹர்பஜன் சிங், உனக்கு தான் வடையா கொடுக்குறாங்க. போ போ. ஏய் கம்முன்னு இருங்கடா. சார். ஏன் சார் நீங்க காதல் பண்றது அந்த காக்கா கூட பிடிக்கல, அப்புறம் ஏன் சார் ரிஸ்க்? சார் நான் பண்றது லவ் இல்லை சார், சத்தியம். எங்க அப்பாவுடைய கடைசி ஆசையே நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணணுங்கிறது தான். அதனால தான் சார் நான் இப்படி பண்றேன். சார் உங்க சத்தியம் போய்கிட்டே இருக்கு, சீக்கிரம் போங்க போய் பிக்கப் பண்ணிக்கங்க சார். தேங்க்யூ சார். சார் இது வேறையா? வண்டின்னு ஒன்று வாங்கினா சர்வீஸ்னு ஒன்று பண்ணணும் சார். தள்ளுங்க. சாவி ஆன் பண்ணாம உதவி ஸ்டார்ட் ஆகல. இதெல்லாம் எங்கே காதலிச்சு கல்யாணம். ஓகே சார். நீங்க சர்வீஸ் சென்டர் ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் வண்டி என் வண்டி தான் சார். இந்த வண்டியா? இதை தொட்டு தான் தொடங்கணுமா? போங்க சார். என் வாழ்க்கையில் எல்லாமுமா இருந்து எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன் அஞ்சலை என்னை விட்டு போயிருமோன்னு நினச்சிட்டு இருந்தப்பதான் என்ன மாதிரியே அஞ்சலியை தான் உலகமாக நினச்ச எல்லாருமா சேர்ந்து அதை காப்பாற்ற போராடினா. அது என் மனசில் ஒரு நம்பிக்கையை விதைச்சுது. ஏன்னா என் அஞ்சலை ஒத்த மரமாக வளரல, அது கூட 500 குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தையும் சேர்த்து ஒரு தோப்பா வளர்ந்து நிற்குது. எங்க மற்ற வியாபாரி யாரும் வரலையா? எல்லாரோட பிரதிநிதியாக தாயா நாங்கள் வந்திருக்கோம். எங்க ஊரோட அடையாளமே அஞ்சலை டீ கடை தான் சார். இது வெறும் வாழ்வாதாரம் மட்டும் இல்லை, எங்களோட வாழ்க்கை சார். அதான் என்ன பண்றதுனே தெரியாம உங்களை நம்பி வந்திருக்கோம். இவ்வளோ பேரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னா தீர்ப்பு கண்டிப்பாக நமக்கு சாதகமாக தான் இருக்கும். முதல்ல ரிட்டை ஃபைல் பண்ணுவோம், ஸ்டே வாங்குவோம். கவலைப்படாதீங்க, நிச்சயமா நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி. என்ற கேள்வி இங்கு கேட்காமல் யாரும் இல்லை. என்ன ஓனரே, வெளியில கடை அடிக்க போறதா பேசிட்டு இருக்காங்க, நீங்க ரொம்ப சந்தோஷமா பாட்டு படிச்சிட்டு இருக்கீங்க. ஒத்த புள்ள பெத்தவன் அப்பனே மகன் காப்பாத்த நம்பும் போது இத்தனை பிள்ளைங்க இருக்கும் போதே ஐயா பத்தி நான் ஏன்டா கவலை பண்ணோம்? ஐயாவை ஆட்டவும் முடியாது அசைக்க முடியாது தெரியும்ல. சூப்பர் ஓனர். வாங்கிட்டு போ அப்படியா வச்சேன். எதுவும் ஆகாதுன்னு சொல்றேன், எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கு. கவசம் சங்கத்துக்கு போயிட்டு வரேன். போயிட்டு சீக்கிரம் வாங்க. எல்லாம் வாங்கிட்டு ஓனரே, இந்த வாழைத்தார மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்க ஓனர். பேங்க் போயிட்டு வந்தியா? போயிட்டு வந்துட்டேன். கால் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்து